இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்துக்கு நம்ம எல்லாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். அதனுடைய 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமோஸ் 4:12 சேர்ந்துக்கலாமா? 1 2 3 4. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரியும் கர்த்தர் எங்களோடு பேசும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய மனிதர் ஆண்டவரே, இந்த கூட்டங்களை மிகுந்த எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். உடைய சிறகின் மறைவில் என்னை மறைத்து உடைய தூய பிரசன்னம் நம் நடுவில் எழுந்திருன்னு நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இப்போ தகுதிப்படுத்துங்க, பிரசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய வல்லமைகள் மத்தியிலே மகிமையாய் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய மகிமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய பிரசன்னம் எங்களை விசேஷமாய் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. அப்படியே கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமாக இல்லையே சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த திருச்சபையில் இன்று எழுந்து 3 நாட்கள் ஊழியம் செய்கிற ஒரு தெய்வீகமான பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் தந்தார். இந்த நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாட்களாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக. அல்லேலூயா. இன்று எழுந்து 3 நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களாய் தேவன் மாற்றி தந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் யேசுதாஸ் அவர்களுக்கு நன்றி. கர்த்தர் பாஸ்டர் யாவை ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி 2 காரியத்தை நாம் சந்திக்க வேண்டும். ஒன்று நம்முடைய தேவன், இல்லை என்றால் நம்முடைய மரணம். இந்த உலகத்தில் மனிதன் இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் ஆவி உள்ள ஒரு தேவனுடைய மனிதர். அவர் அந்த ஜனங்களை எச்சரிக்கும் போது உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்வதற்கு 4 காரணங்களை அந்த வேத அதிகாரத்தில் நாம் கவனிக்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்திலேயே 4 காரணங்களை சொல்லுகிறார். ஏன் ஒரு மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் என்ற காரணங்களை 1 by 1 நாம் அதை கவனித்தோம் என்றால், முதல் ஒரு காரியத்தை கவனித்தால் 6வது வசனத்தில் பாருங்க, உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவை கட்டளையிட்டேன். அப்பக்குறைவு ஒன்று வரப்போகிறபடினால் நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். 8ஆம் வசனத்தை பாருங்க, தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. காரணம், ஒரு தண்ணீர் பஞ்சம் வருகிறபடினால் நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். 9வது வசனத்தை படிச்சு பாருங்க, கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒளிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரைத்து போட்டது.
நிறைய ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் ஒரு சின்ன புழு அரித்து போட்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய திராட்சை ஆசீர்வாதமாக இல்லை, அது விஷப்பனினால நாசமாய் போய் கொண்டிருக்கிறதுனால் இவைகள் நடக்கக்கூடாதென்றால் நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதோட முடியலை. 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குதிரைகள் பழைய ஏற்பாட்டில் யுத்தத்திற்காக பழக்கவிக்கப்படுகிற ஒன்று, யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒன்று. வாலிபர்களும் குதிரைகளும் அழிக்கப்பட போகிறது இந்த தேசத்தில். இந்த 4 காரியங்களும் நிகழக்கூடாது என்றால், தண்ணீர் பஞ்சமோ, அப்பக்குறைவோ, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றோ, மிருக ஜீவன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றால், ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்த தெய்வத்தை சந்திக்க ஆயத்தப்படுவதுதான். கரம் உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை 4 வைத்து தான் ஆமோஸ் ரொம்ப அழகா எழுதுகிறார். இப்படியெல்லாம் நடக்க போகிறதுனால, இப்படியெல்லாம் கை கூட போகிறதுனால, இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா உன் பணத்தினால முடியாது, உன் ஜாதியினால முடியாது, உன் சமுதாயத்தினால முடியாது. ஒன்னே ஒன்று செஞ்சா முடியும். என்ன முடியும்? நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏறத்தாழ நேற்றோடு 39 நாட்கள் நாம் தெய்வத்தை சந்தித்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. தேவனை சந்தித்த உங்களுக்கு அப்பக்குறைவு இல்லை, கர்த்தரை சந்தித்த உங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லை, தெய்வத்தை சந்தித்த உங்களுக்கு ஆமென் உங்களுடைய விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, தெய்வத்தை சந்தித்த உங்களுக்கு அகால மரணங்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் வேதாகமம் மிக அழகாய் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் ஒரு மனிதன் தெய்வத்தை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சந்திப்பு என்ன செய்யும் என்பதை பழைய ஏற்பாட்டு யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து 5 காரியங்களை இந்த ராத்திரி நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்தில். எது தெரியுதோ இல்லையோ சொல்ல எது தெரியும்? பைபிள் தெரியணும். என்ன தெரியணும்? எது தெரியுதோ இல்லையோ எது தெரியணும்? நிறைய பேருக்கு எல்லாம் தெரியுது, பைபிள் தெரிய மாட்டேங்குது. ஒரு பையனை கூப்பிட்டு, சபையில் இருக்கிற மூப்பர் பையனை கூப்பிட்டு பாஸ்டர் கேட்டார், பைபிள் எத்தனை புஸ்தகம்டா இருக்குது? ஒரே புஸ்தகம் தான் பாஸ்டர். அப்படியாடா? 66. ஆமாம் பாஸ்டர், 66 புஸ்தகம் மறந்துட்டேன். சொல்லுவியா? தெரியும் பாஸ்டர். மூப்பர் பையன் ரொம்ப வருஷமாக மூப்பராக இருக்கிற அந்த சபையில். அந்த பையன் அந்த பாஸ்டர் தான் பிரதிஷ்டை பண்ணார். அழகாக சொன்னான் அட்டவணையை. நீங்களும் அப்படி சொல்லிக்கிடவே மாட்டீங்க. சூப்பராக சொன்னான். சொல்லுவீங்களா? அவன் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டீங்க. அவன் எடுத்து சொன்னான், ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, என்னாகுமோ, ஏதாகுமோன்னு போய் உக்காந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பல வருஷமா சபையில் தான் இருக்கிறான், ஆனால் என்ன தெரியல? பைபிள் தெரியல. சிலருக்கு பைபிள் தெரியும், சரியா தெரியாது. அது அதோட பெரிய பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் தெரியும், சரியா தெரியாது. உங்களுக்கு சரியா தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வேதம் சரியாய் தெரியாம போயிடுச்சுன்னா பல விதத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். கிறிஸ்தவம் ஆசீர்வாதமானது, அதே வேளையில் ஆபத்தானதும் கூட. சொல்லுங்க, புரியுதோ புரியல சொல்லுங்க. கிறிஸ்தவம் ஆசீர்வாதமானது சரியான வழியில் பயணித்தால், ஆபத்தானது தவறான வழியில் பயணித்தால். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போவுமே என்ன டப்பா தண்ணி டப்பாவோட தெரியாதீங்க. கொஞ்சம் வசனங்களை கேட்டு கர்த்தருக்குள்ள வாழணும்னு நினைங்க. எப்போ பார்த்தாலும் என்ன டப்பா தண்ணி டப்பா கோகனட் ஆயில் இப்படியே தெரியாதீங்க. ஃபேண்டா பாட்டில், மெரண்டா பாட்டில், அந்த ஸ்லைஸ் பாட்டிலோடையே தெரியாதீங்க. தலைவலி மண்டவலி. சர்ச்சு ஜிஹெச் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சு பக்கத்தில் சொல்லுங்க, சர்ச்சு ஜிஹெச் கிடையாது. சொல்லுங்க, சர்ச்சு பேராசிட்டபிள் மாத்திரை, சளிக்கு மாத்திரை, ஆஸ்துமாவுக்கு மாத்திரை, இந்த வார மாத்திரை வாங்குறது சர்ச்சு ஜிஹெச் கிடையாது. சர்ச்சு வசனம் கேட்குற இடம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நோயாளிகளும் பேயாளிகளுமா இருக்கக்கூடாது. சர்ச்சில் கொஞ்சமாவது வசனத்தில் வளர்றதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை லூக்கா 5:1 பாருங்க, நெருங்கி வந்தார்களாம். அந்த வசனத்தை போடுங்க தம்பி டிஸ்பிளேல. லூக்கா 5 போட்டிங்களா? அங்கே பாருங்க, கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில்.
இந்த வார்த்தை உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ண பழக்கிறதுனா, தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசுநாதரை பின்பற்றது 4 கூட்டம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில். ஒன்று குறை கண்டுபிடிக்க, ஒன்று சோறு சாப்பிட, ஒன்று அற்புதம் பெற்றுக்கொள்ள, ஒன்று எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்ல. இப்படி தான் 4 பேர் தெரிஞ்சாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது என்ன கூட்டம்னா, வசனம் கேட்கறதுக்காக ஒரு கூட்டம். இப்போ வசனம் கேட்கறதுக்காக ஒரு கூட்டம்னு சொன்னபோது கூட ஆமீன் கம்மியாக வருது பார்த்தீங்களா? அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நம்ம எவ்வளோ தூரம் டம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்தில் என்ன செஞ்சார்கள்? நெருங்கினார். நான் ஒன்று மனசில் ஆழமாக போதீங்க. வசனம் என்கிற ஆழமான கற்பாரி மேலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, உங்கள் சொந்த குடும்பத்தில் இழப்புகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக நின்றுவீங்க. கர்த்தருக்காக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? நின்றுவீங்க. இல்லைன்னா கஷ்டம்தான், இல்லைன்னா பெரிய கஷ்டம்தான். தேவனுடைய ஒரு அற்புதத்துக்காக சபைக்கு வரலாம், தப்பு இல்லை. ஒரு தேவைக்காக தெய்வத்தை தேடி வரலாம், தப்பு இல்லை. பட் அதுவே நம்முடைய பொழப்பாக மாறிடக்கூடாது. அதை தாண்டி ஒன்று இருக்குது. கர்த்தருடைய வசனத்தினால வளர்ந்து பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆசையாக இருந்தார்களாம் அப்போஸ்தலர்கள், நெருங்கினார்களாம். மாடு இந்த மலைக்கு கூட்டு போயிட்டாரு முக்கியமானதை சொல்றதுக்கு. பாருங்க, நீளமான பிரசங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிகாரம் மத்தேயுல இல்லையா, இயேசுவின் நீதி பிரசங்கம். இதை பொறுமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு மேலே கூட்டு போயிட்டார். ஏன்னா கீழே உட்கார வச்சதும் தண்ணி குடிக்க எந்திரிச்சிட்டே இருக்கீங்க ஓயாம. கீழே உட்கார வச்சதுன்னா கள்ள மிட்டாய் வாங்கிட்டு இருக்கிறீங்க. கீழே உட்காந்துருக்கு வந்து ஓயாமல் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி மேலே அப்படி கிடையாது. பாருங்க, வா மேலே நீ எப்படி இறங்கும் நானும் பார்க்குறேன். ஏறு 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 ஏறு. 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லைங்களா? ஆமாங்களா இல்லைங்களா? தண்ணி தெரியலிங்க, சாப்பாடு தெரியலிங்க, எப்போ விடியுது தெரியலிங்க, எப்போ அடையுது அதுவும் தெரியலிங்க. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தமாய் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி அடித்து அடித்து வருது. இந்த பிரசங்கம் முடிச்சு திரும்பி பார்த்தா 3 நாள். சொல்லு பக்கத்தில், ஆலயத்துக்கு வந்தால் ஒன்றை மறக்கணும், டைமையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆதிகால கிறிஸ்தவங்களாம் சர்ச்சைக்கு வந்துட்டு போய் வீட்டில் அடி வாங்கினாங்கம்மா. வீட்டுக்காரன் பெல்ட்டை வச்சு சாத்துவான், ஆனாலும் அடி வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்து உட்காந்துச்சு. அப்படி வளர்ந்த கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவம். ஒரு ஆமீனை காண பார்த்தீங்களா? ஆண்டவரே ஆமீனை முழுங்கிட்டீங்களா? அப்பப்போ சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரில, 3 நாள் ஆச்சு. அப்போ ஆண்டவருக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரியுது, இவங்க சோர்ந்து போயிடுவாங்களடா, சாப்பாடு ஏதாவது கொடுக்கணுமேடா. அங்கே ஒரு சின்ன பையனை பார்த்தீங்களா? எந்த ஊருக்கார பையனோ தெரியல, கொஞ்சம் மீனும் அப்பத்தையும் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுது. அவன் திங்கவே இல்லையா 3 நாளும்? ஆமாவா இல்லையா? சர்ச்சில் பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள லேஸு, குர்குரி, மேரிகோல்டு, 50-50, கிளாசிக், பிரிட்டானியா எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே 3 நாளில் ஒரு சின்ன பையன்கிட்ட டிஃபன் பாக்ஸில் மீனையும் அப்பத்தையும் கொடுத்து டிஃபன் பாக்ஸ் அவன் திறக்கவே இல்லையே. வசனம் கேட்டதினால் கிரயமாக்கப்பட்ட அந்த டிஃபன் பாக்ஸ் தான் அங்கே வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அவனிங்க வசனம் கேட்கறதுனால நான் கிரியை செய்கிறது எதையும் தேவன் அற்பமா என்றதில்லை. அதற்கான பிரதிபலனை கர்த்தர் எனக்கு நிச்சயம் தருகிறார். வேதாகம கல்லூரியில் 3 வருடங்கள் படித்தோம். அந்த திராட்சை தோட்டத்துக்கு கீழே, கொய்யா மரத்துக்கு கீழே, தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்து முழங்கால் படிட்டு அந்த கல்லெல்லாம் எங்கள் முழங்கால குத்தும், கத்துவோம். ஆண்டவரே இப்படிலாம் நாங்கள் உட்காந்து பைபிள் படிக்கிறோமே, சோறு இல்லையே, ஃபாஸ்டிங்காக போட்டு கொள்கிறாங்களே, இப்படி 3 வருஷங்களை வருன்னு சிக்கனை வறுக்கிற மாதிரி வறுத்து எடுக்கிறாங்களே ஆண்டவரேன்னு அன்னைக்கு நாங்கள் புலம்பணும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி எல்லா வருத்தத்தையும் இன்றைக்கி எத்தனையோ ஊர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வசனம் கேட்க நாங்கள் அன்றைக்கி கிரையம் செலுத்ததினால இன்றைக்கி வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் எங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் கிருபையாக எங்களை ஆண்டவரை மாற்றிட்டார். வசனம் கேட்க ஒரு நாள் சலிக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
நான் இப்போ கேரளா பக்கத்தில் களியக்காவலிக்கு மீட்டிங் போயிருந்தேன். அது மலையாளமும் தமிழும் கலந்த ஜனங்கள். மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். 100 நாட்கள் கூட்டம். எத்தனை நாட்கள் கூட்டம்? 2 நாளைக்கு ஒரு பிரசங்கியார். நான் 94வது 95வது நாள் போயிருந்தேன். 100 பேருடைய ஃபோட்டோவையும் போட்டு அந்த பாஸ்டர் நோட்டீஸ் அடிச்சிருந்தார். நானே ஜூம் பண்ணி தான் பார்க்க வேண்டியது, நான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு. அப்போ நான் அந்த பாஸ்டரை கேட்டேன், ஜனங்க டெய்லியும் வர்றாங்களா? ஆமாம், காலையிலையும் வராங்க, சாயங்காலமும் வராங்க. எப்படி வராங்க? அப்போ ஒரு 100 நாள் கூட்டம்னா எத்தனை வேலை கூட்டம்? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. 200 தடவை வரணும்னா எவ்வளோ துணி துவைக்கணும்? ஒரு குடும்பத்திலேருந்து 4 பேர் வந்திருந்தா. ஆனாலும் அந்த ஜனங்க அந்த கூட்டத்துக்கு காலை மாலை சங்காமல் வந்துச்சுங்க. நம்ம 3 நாள் கூட்டத்துக்கு அம்பிட்டு யோசிக்கிறோம். மழை வந்தா மழை காலத்தில் மழை வராமல் அக்னியா வரும். இது என்ன காலம்? ரெயின் சீசன், மழை காலம்தான். மழை வரும்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து கொடையை கண்டுபிடிக்க வச்சார். பொடி சுடுன்னு தெரிஞ்சுதான் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கொடுத்து கர்த்தர் செருப்பை தைக்க வச்சார். இத்தனையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா இடி வீட்டில் விழுந்து என்ன செய்யறது? அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தை தேடுவதற்கு சாக்கு போக்குகள் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் 3 நாட்கள் இல்லை, 40 நாட்கள் இல்லை, இன்னும் இதில் திருப்திப்படக்கூடாது. இன்னும் எவ்வளோ நாள் நான் கூடி வர்றேனோ அது எனக்கு ஒரு நாள் வேஸ்டான டைம் கிடையாது. நான் அது முதலீடு செய்கிற நேரங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் செலவிடப்படுகிற நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. அது நான் தெய்வத்துக்காக முதலீடு செய்கிற நேரங்கள். ஆண்டவர் சமூகத்தில் பாடுவது, ஆராதிப்பது, தெய்வத்தை துதிப்பது, கர்த்தரை நோக்கி பார்ப்பதெல்லாம் அது ஒரு நாள் வீணான நேரங்கள் அல்ல. அது ஆண்டவருக்காக முதலீடு செய்கிற நேரங்கள். 40 நாட்கள் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீங்கம்மா, முதலீடு செய்திருக்கீங்க பிரதர். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வீணாய் போகவே போகாது. அதற்கு ஏற்ற எல்லா பிரதிபலங்களையும் கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, மணி கரெக்டாக 8:06 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 8:06 8:55 இந்த கூட்டம் முடியும். சொன்ன டைமில் ஷார்ப்பாக முடிச்சிருவேன். 5 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். 9 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், எல்லா நேரமும் சரியான சமயத்தில் கூட்டம் முடிவடையும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் வரைக்கும் கர்த்தர் நம்மளோடு பல விதத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மளோட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் கர்த்தர் நம்மோட ஆண்டவர் பேசுவார். இந்த 3 நாட்களும் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நம்ம ஆராதிக்க, ஜெபிக்க, நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் பதில் செய்வார். ஆமேன். ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு இருந்தீங்கன்னா கூட இந்த ஆராதனை உங்கள் வியாதிகளை நிச்சயம் சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. மனபாரங்கள், ஒருவேளை நிறைய மனபாரங்களோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உங்களை நிச்சயம் தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். எல்லாம் நம்முடைய வேதாகமத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வேகமாய் திருப்பலாம். 32ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய தியானம். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து அழகாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய வசனத்தை எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து எப்படி இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க, அழகா இருக்கும். ஆனால் முழுசாக எழுதணும். என்ன எப்படி எழுதணும்? முழுசு. அப்புன்னு போடாதீங்க, அப்போஸ்தலர்னு போடுங்க. சங்குன்னு போடாதீங்க, சங்கீதன்னு எழுதுங்க. நீதின்னு எழுதாதீங்க, நீதி மொழிகள்னு எழுதுங்க. யோன்ட்டு போகிறீங்களே, யோவானா, யோவேலா, யோபுவா, 1 யோவான், 2 யோவான், 3 யோவானா, யோவானுக்கு வெளிப்படுத்தின பேச யோ போயிடுறோம். புருஷனை கூப்பிட்டு யோ முழுசாக எழுதணும். கரங்களை உயர்த்தியாமே. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் போன ஒரு சர்ச்சில் எனக்கு முன்னாடி உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு நோட்டை வாங்கினா அதில் எழுதியிருந்தா தேவ செய்தியாளர்
பாஸ்டர் டி சகுனம்னு எழுதிட்டா. சர்க்குணத்தை என்ன எழுதிட்டா? சகுனம்னு எழுதிட்டா. மகளே, ஏமா இப்படி பாஸ்டர் அவசரத்தில் எழுதிட்டேன். அலிமா, நீ பாட்டுக்கு உங்கள் சர்ச்சில் எந்த பிரசங்கார் வந்தார்னு கேட்டால் அருப்புக்கோட்டையிலேருந்து சகுனம்னு ஒரு பாஸ்டர் வந்தார்னு சொல்லிடுவேன். என் பேர் சகுனம் இல்லைம்மா, சர்க்குணம், கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றுமா. அதனால் நீங்கள் நல்லா எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆனால் சரியாக எழுதுங்க. கோழி குப்பை கலர்ற மாதிரி எழுதாதீங்க, சரியாக எழுதுங்க. நீங்கள் போனால் அந்த பிரசங்கம் உங்களோட பேசணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவன் யாராக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட காலம்னு ஒன்று வரும்போது அவன் தெய்வத்தை சந்தித்தே ஆக வேண்டும். 20 வருஷ காலம் தெய்வத்தை சந்திக்கல யாக்கோபு. கர்த்தருக்கும் யாக்கோபுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, நோ கனெக்ஷன், எந்த விதமான தொடர்பும் இல்லை. பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய பலத்தினால் எல்லாம் முடிஞ்சிடும், நம்முடைய பலத்தை சார்ந்தே இருப்போம், பயங்கரமாக வாழ்வோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜோனில் வந்து கர்த்தர் நிப்பாட்டிடுவார். அது என்ன சொன்னா, என்னை சந்திச்சாதான் நீ வாழ முடியுங்கிற ஒரு ஜோனில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அப்படி தான் ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். இனி நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இனி நன்மையாக வாழணும்னா, நீ உருப்படியாக வாழணும், அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவது தான். அப்படி ஒரு தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட 5 அற்புதங்களை நம்ம வேக வேகமாக தியானிக்க போகிறோம். சமயம் இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 தியானிப்போம். ஆனால் சமயம் இல்லைன்னா இந்த 5 குறிப்புகளை கவனிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வசனத்தை மேய்ந்து கொள்வோம், அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயம் கர்த்தர் நமக்கு செய்வார். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, தேவ சந்திப்பு என்ன செய்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை எடுத்துட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. 26, 27, 28 3 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். கவனிங்கள், எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிருங்க. இது கொஞ்சம் விளக்குவோம். தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இருக்கிற ஒரு சின்ன சந்திப்பு, நல்ல கவனிங்க. இப்போ சந்திக்கும் போதே ஒரே ஒரு ஜெபம்தான். என்ன ஜெபம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை, சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. என்ன ஆசீர்வாதம் இல்லை யாக்கோபு கிட்ட? மனைவிக்கு பஞ்சமா? ராகேல், லேயாள், பில்காள், சில்பாள், கரெக்டா? பிள்ளைகளுக்கு பஞ்சமா? 12 + 1 13. சரி, ஆடு மாடுகளுக்கு பஞ்சமா? ஏகப்பட்டது இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? நம்ம நிறைய நேரம் பொருளாதார ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நம்ம பாருங்கள், ஒருத்தர் சைக்கிளில் வருவார், மஞ்சள் பையில் ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை போட்டு ஒரு ஓரமாக சைக்கிளை நிப்பாட்டுவார். அவர் பாட்டுக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பார், மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார். அவருக்கு கடனே இருக்காது, அவரை பாவமாக பார்க்க இந்த உலகம். ஒருத்தர் காரில் வந்து இறங்குவார், 5 லோன் கட்டுவார் மாதம், அவரை பெரியாளாக பார்க்க இந்த உலகம். மெதுவாக இல்லையா வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, என்ன நேரம். பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெரிய பர்ஸ் வச்சுருந்தார். என்னை ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போன ஒரு பிரதர் தூக்கி போட்டுட்டு, என்ன இவ்வளோ பெரிய பர்ஸை எல்லாம் கடன் கார்டு, அதை எடுத்து பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கிளில் தான் வருவார் அவர். ஆனால் அந்த உலகம் அவர் எப்படி பார்க்கும்? அப்பாமாப்பா சைக்கிளில் வராரு. ஆனால் அந்த மனுஷன் போய் அடுத்து படுத்து 2 நிமிஷத்தில் தூங்கிடுவான். காரில் வருவார், பார்த்துருக்கீங்களா? 12 மணி 1 மணி தூக்கமே வராது. இந்த உலகம் பார்க்குற ஆசீர்வாதம் எல்லாமே அதுதான். இப்போ கேட்குற, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க.
சரி, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுக்கு வருவோம். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்க மாட்டேன், அப்படி தானே சொல்லணும். அம்மாவா இல்லையா? மதியம் பாசு சாப்பிட போனோம். என்ன சாப்பிட்றீங்க? அதை சாப்பிட்றேன். அவர் என்னப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டு கேட்கும்போது, பாச உங்கள் பேர் என்னன்னு கேட்டா சாப்பாடு வாங்கி தருவாரா? யாருன்னு தெரியலையே. என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டா உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். யாக்கோபு பேர் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சரி, ஆண்டவருக்கு என்னெல்லாம் தெரியும்? இந்த ஈயடிச்சங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். என்னெல்லாம் தெரியும்? மீன் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கிறது தெரியுமா? பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறது தெரியுமா? பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவனுடைய கரம் பிடிக்கும் என்பது தெரியுமா? நியாயாதிபதிகள் 6:25 கிதியோனுக்கு சொல்லுவார், ஆண்டவரே உன் வீட்டில் 2 காளை வளருது, அது 2வது காளைக்கு வயசு 7ன்னு சொல்வார். ஒரு வீட்டில் வளருகிற காளைய வயசு எத்தனை? 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் அருகே இருக்க தோப்பு என்ன செஞ்சிரு? வெட்டி போட்டு. உன் வீட்டில் வளர்கிற காளைக்கு 7 வயசுங்கிறது கர்த்தருக்கு தெரியுது. இவ்வளவு எல்லாம் அறிஞ்ச கர்த்தர் ஒரு யாக்கோபு பேர் தெரியாதா? தெரியும், தெரியும். இதே கேள்வி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பா கேட்டார், உன் பேர் என்ன? அவன் சொன்னான், நான் ஏசா. அன்னைக்கு உன்னை பெத்த அப்பா கிட்ட போய் சொல்லிட்ட. இன்னைக்கு நான் உன்னை படைத்த தேவன் வந்து கேட்குறேன், உன் பேர் என்ன? அவன் சொல்கிறான், என் பேர் ஏசா இல்லை ஆண்டவரே, என் பேர் யாக்கோபு தான் ஆண்டவரே. அப்போ தேவனுடைய சந்திப்பு முதலாவது என்னை மாற்றும். கரங்களை உயர்த்தி சத்தமாக இல்லையே சொல்லுங்க. தெருவில் மாற்ற வருதோ தெரியல, நமக்கு தேசத்தில் மாற்ற வருதோ அதுவும் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு தெய்வீகமான ஒரு சந்திப்பு ஒரு மனிதனை மாற்றும் சக்தி உள்ளது. இந்த 40 நாள் ஜெபத்தில் எது மாறி இருக்கோ பரவாயில்ல, நான் மாறினா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ சந்திப்பு என்னை மாற்றும். யாக்கோபே நீ இனி யாக்கோபு எண்ணப்படாமல், ரொம்ப அழகாவே இருக்கும், நீ இனி உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். ஆமென். எத்தன் என்கிற அந்த பட்ட பெயரை கர்த்தர் மாற்றி தேவனுடைய பிரபுவாய் இருக்கிற இஸ்ரவேலாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஏன் ஆலயத்துக்கு வரணும் என்ற ஒரு கேள்வி, ஏன் தேவனை சந்திக்கணும் என்ற ஒரு கேள்வி, ஏன் வேதாகமத்தை படிக்கணும் ஒரு கேள்வி கேட்டா அது ஒண்ணுதான், மனுஷனை மனுஷனா மாற்றும் சக்தி உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சந்திக்காததுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு இருந்த இடம் லூஸ். தேவன் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பெத்தேல். லூஸ் என்னவாச்சு சொல்லுங்க, என்ன ஆச்சு? பெத்தேலோட நடியில் ஏல் பெத்தேல மாறுனுச்சு. ஆமாங்களா? சொல்லுங்க பக்கத்தில். நீ கூட ஒரு காலத்தில் எத்தனையோத்துக்கு லூஸாக தான் இருந்த இல்லையா? உன்னை கர்த்தர் பெத்தேலா மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேலா மாற்றினாரா இல்லையா? எங்கள் அம்மா வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப லூஸ். எம்ஜிஆர் படம் போட்ட ஓடி போய் உக்காந்துக்கும், வீட்டில் சோறாக்காது, அழுதா அழுகும், சிரிச்சா சிரிக்கும், சண்டை போட்டு அதுவும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். எம்ஜிஆர் ஒட்டிட்டாலே ஓடிடும். ஆண்டு தொட்டுட்டார், ஞானசானம் எடுத்துருச்சு, சபைக்கு வந்துருச்சு. எங்கேயாவது அந்த பாட்டு கேட்டால் கூட பொல்லாதாவைய போ அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த லூஸ் என்ன செஞ்சிச்சு? அந்த லூஸ் வெளியில போய் பெத்தேலா மாறிடுச்சு. சபை லூசுகளை பெத்தேலாய் மாற்றுகிற இடம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆமாவா இல்லையா? பக்கத்தில் நீங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வராமல் போயிருந்தா வச்சுக்கிறீங்க, அநேகரை கெடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. அநேகர் என்ன செஞ்சுருப்பீங்க? கெடுத்திருப்பீங்க, நாசம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை திருச்சபை கொண்டு வந்து ட்ரெஸ் இஷ்டத்துக்கு போடுவோம், உடையில் ஒரு மாற்றம், கெட்ட வார்த்தை பேசுவோம், பேச்சில் ஒரு மாற்றம், கெட்டதை சிந்திப்போம், சிந்தையில் ஒரு மாற்றம். என் பழக்க வழக்கம் சுத்தபத்தமாகவே இருக்காது, என் பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றம்.
யாரை பார்த்தாலும் தப்பாவே பார்க்க தோணும். அந்த பார்வை பரிசுத்த பார்வையே இல்லை. ஆனால் தேவன் என்னை தொட்ட பிறகு அதை பார்க்கும்போது ஒரு பரிசுத்த பார்வை. தேவனுடைய சந்திப்பு அது என்னை மாற்றும் சக்தி உள்ளது. யாக்கோபு எண்ணப்படாமல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எதெல்லாம் மாறுதோ இல்லையோ, இந்த 40வது ஜெப நாள்ல என்னை கொஞ்சம் உமக்குரியவனாய், உமக்கேற்றவனாய், உமக்கு பிரியமானவனாய் என்னை இன்னும் கொஞ்சம் மாற்றி விடுவீராக ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்வான், நான் எல்லாருக்கும் ஒரு புதுமையை போலானேன். இதுவரைக்கும் எனக்கு பழச பார்த்த எல்லாரும் இப்ப என்ன பார்த்து எல்லாரும் புதுமையை போலானேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். குடியார கணவர், சந்தேகப்படுற ஆசாமி, அழகான மனைவிக்கு சிகரெட் சூடு வைக்கிற எத்தனையோ மோசமான கணவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகத்தோடே மனைவியை பார்க்கிற பொல்லாத ஆவி பிடிச்ச மனிதர்கள், ஒரு ஃபோன் பேசினா கூட யார்கிட்ட பேசுகிறாங்களோ எவகிட்ட பேசுகிறாங்களோ எப்போ பார்த்தாலும் அதே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் தெய்வீக சந்திப்பினால் அவருடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறதை என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த தேசத்துக்கு ஏன் இயேசு தேவை, ஒரு தெருவுக்கு ஏன் இயேசு தேவை, உங்கள் குடும்பத்தாருக்கு ஏன் இயேசு தேவை அப்படின்னு கேட்டால், அவர் ஒருத்தர் தான் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை மாற்றுகிற ஒரு கர்த்தர். ஏன் உன் பேர் என்னன்னு கேட்குறாரு? உன்னை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, நீ செஞ்ச தப்ப குத்தி காண்பிக்கிறதுக்காக அல்ல, மறுபடியும் உன்னை இன்னும் ஒரு புதிய மனுஷனா ஆண்டவர் உன்னை மாற்றுவதற்காக. இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். நண்பர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் என்னில் மாறாதவைகள் இந்த 40வது நாளில் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னும் 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 என்னெல்லாம் என்னிடத்தில் மாற வேண்டியது இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரியோடு ராத்திரியா வெள்ளி நின்று களிமை நீக்கிவிட்டால் தட்டானால் நல்ல உடம்ப பறக்கும். ஆண்டவரே, உமக்கு பிடிக்காதிருக்கிற பல விஷயங்களை மாற்றி என்னை கர்த்தர் பல விதத்தில் இந்த ராத்திரியில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில். அப்ப தேவ சந்திப்பு என்ன செய்யும்? என்னை மாற்றும். கேளுங்க, பக்கத்தில் நீங்க மாறி இருக்கீங்களான்னு கேளுங்க. மாறி இருக்கீங்களா? இந்த கோபம்லாம் மாறி இருக்கா? இந்த எரிச்சல்லாம் மாறி இருக்கா? அந்த குறை கண்டுபிடிக்கிற பழக்கம்லாம் மாறி இருக்கா? செருப்பை மாற்றி போட்டு போயிடுறோமே அதெல்லாம் மாறி இருக்கா? எப்போ சர்ச்சை முடிஞ்சாலும் யாராவது ஒரு செருப்பு எடுத்து போட்டு போயிடுறீங்களே, கேட்டால் பழையவைகள்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு மாறி இருக்கா பிரதர்? மாறணும். தவறான எஸ்எம்எஸ் ஏவுனானா அதையெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய மெச்சூடில் நீங்கள் வளரணும். பாவம் பல்ல காமிச்சு இழிக்கும், அதுக்கு நீங்கள் போயிடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக போகணும். நான் எனக்கு நிறைய பாவ அழைப்பு வருவதனால் நான் ஒரு கதாநாயகி இருப்பதனால இல்லை, எல்லாம் என் கதையை முடிக்கிறதுக்கு தான் அவ்வளவும் பாவ அழைப்புகள் வருகிறது. ஆமென். காண ஆண்டவரே, என்னை மாற்றும், வெளியிலையும் மாற்றும், உள்ளேயும் மாற்றும். தேவனை சந்திச்ச கல்லனையும் மாற்றும், தேவனை சந்திச்ச குள்ளனையும் மாற்றும். இல்லையா? மேலே போய் நின்றார் தலைவர், இப்படியோடு பார்த்துட்டார், வீட்டுக்குள்ளே வந்துட்டார். பிரசங்கம் இல்லை, பாட்டு இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை. யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கணும்னா, ஆண்டவரே எல்லாத்தையும் நாலத்தனையாக திருப்பி தரேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சகைவேன்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னா நான் ஆட்டையை போடுறதும் கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். அவராக சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடுறேன், ஆண்டவரே நான் ஆட்டையை போட்டதெல்லாம் உண்மைதான் ஐயா, நீங்களான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடுறேன். மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், இன்னும் சொல்லப்போனால் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். நீ சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆனால் தெய்வத்துக்கு சிந்திக்கும் போதே தெரியும். அதுதான் ஒரு பெரிய தெய்வம். ஒருத்தர் இப்படி கேட்டார், தெய்வ பயம் என்பது என்ன? இப்படி ஒரு கேள்வி. தெய்வ பயம் என்பது என்ன? அதுக்கு ஒரு பதில் எழுதுகிறார் ஒருத்தர். தேவன் ஒருவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற மனசாட்சியின் எதிரொலி தான் தெய்வ பயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சியை ரிப்ளை பண்ணது பார்த்தீங்களா, எதிரொலிக்கிறது பார்த்தீங்களா. கர்த்தர் ஒன்று பார்க்குறாரு. கத்திரிக்காய் தோட்டத்துக்கு அப்பனும் மகனும் கத்திரிக்காய் திருட போனாங்க. அப்பன் கேட்டார், டேய்
ரைட்டில் பாரு யாரும் பார்க்குறாங்களான்னு, யாரும் பார்க்கல டாடி. லெஃப்டில் யாரும் பார்க்கல டாடி. முன்னாடி யாரும் பார்க்கல டாடி. பின்னாடி டேடி, முன்னாடி பின்னாடி சைடில் யாரும் பார்க்கல. அப்புறம் மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் டாடி. நம்ம கத்திரிக்காய் திருடுறத கத்திரிக்காய் போட்டு பேசாமல் வந்துட்டாங்க. அதுதான் தெய்வ பயம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கூட்டத்தில் இருக்கும்போது இருக்கும் தெய்வ பயத்தை விட தனிப்பட்ட சமயத்தில் நான் எப்படி தெய்வ பயத்தோடு வாழ்றேங்கிறத கர்த்தர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு என்னை மாற்றும். இது ரொம்ப ஆழமாக ஆண்டு இந்த ராத்திரி நம்முடைய இதயத்தில் பதிக்கிறார். யாரோ எவரோ எங்கேயோங்கிறத விட ஆண்டவரே, எழுப்புதல் மாற்றம் எனக்குள்ளே வருவதாகப்பா, என் சிந்தைக்குள்ளே வருவதாகப்பா, என் பழக்க வழக்கத்தில் வருவதாகப்பா, என் நடக்கையில் வருவதாகப்பா, என் செயலில் வருவதாகப்பா. இந்த 40வது நாள் அப்படி ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்துருங்கப்பா. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வாஞ்சை. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது தேவ சந்திப்பு என்ன செய்து பாருங்க. 33ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 33ஆம் அதிகாரம். அதையா 33 3ஆம் வசனத்தை போடுங்க தம்பி. போதும் போதும், ரொம்ப ஸ்பீடாக படிக்காதீங்க, மெதுவாக படிக்கலாம். எல்லாரும் அதை படிங்க, இன்ச்சு பை இன்ச்சா படிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். தேங்க்யூ. இருக்கட்டும் அப்படியே. எல்லாரும் என்னை பாருங்க. இந்த சம்பவத்தை நம்ம, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கிடணும். கவனிங்கள். பெத்தேலுக்கு போ, உனக்கு நான் தரிசனமான பூமிக்கு போ யாக்கோபே அப்படின்னு கர்த்தர் அவனை அழுப்புறார். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைனா, தன் சகோதரன் பட்டயத்தோடு 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். பட்டயத்தோடு. அதனால் பயந்து ஜெபம் பண்ணி, அப்படி ஜெபம் பண்ணி அவன் செஞ்ச விஷயத்தை பாருங்க, என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கு ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? 32 13 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ராத்திரி அவன் அங்கே தங்கி, உதவியானவைகள் அல்ல, உதவினவைகளிலே தன் சகோதரனாகி ஏசாவுக்கு எப்படி கிஃப்டா என்னெல்லாம் தரான் பாடிங்க. 14 அப்புறம் 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகம், அவைகளின் குட்டி 40 கடாரி, 10 காலை, 20 கோழிக்கு கழுதை, 10 கழுதை குட்டிகள். அப்புறம் வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று சொல்லி வேலைக்காரர்களுக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருது என்று உன்னை கேட்டால், எல்லாரும் இந்த வசனம் கவனிங்க. இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. எல்லாரும் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை படிங்க பார்க்கலாம். இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைங்க. இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க கவனிங்க. பாஸ்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் இருந்து நான் இங்கே இந்த இடம் வரைக்கும் அந்த 13ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் அடுக்குங்க மனசுக்குள்ள. இதெல்லாம் ஆடு, மாடு, மந்தை, ஒட்டகம் எல்லாத்தையும் அடுக்கி பின்னாடி யாக்கோபு நிற்கிறான். இதெல்லாம் முன்னாடி நிற்கிது. ஏசா முன்னாடி வாரான். என்ன நினப்பில் அனுப்புகிறானா, அந்த 400 பேரோடும் பட்டையை கத்தியோடு வாரான்ல, வரும்போது இந்த முன்னாடி இருக்கிறத அம்பிட்டு சாகட்டும்டா அப்படின்னு இதெல்லாம் செட்டப் பண்ணி, எங்கே நான் உன்னை கேட்பான், கேட்டா நீ அவனுக்கு பதில் சொல்லு. யாக்கோபு எங்கே வர்றான், சத்தமாக சொல்லு, எங்கே வர்றான். அதுக்கு முன்னாடி அந்த கோவம் தீர்ற வரைக்கும் எத்தனை பேர் அடித்து கொள்ள முடியுமோ, எத்தனை ஆடை அடித்து கொள்ள முடியுமோ, அவனை சாந்தப்படுத்த முடியுமோ முடியும்.
அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி அனுப்புகிறான். இது எப்போ? தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. தேவனை சந்திச்சதுக்கு அப்புறம் 33:3 தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் பின்னாலே வருகிறான் என்று சொன்ன அதே யாக்கோபு தான் இப்போ பின்னால அல்ல, முன்னாலே நடந்து வருகிறான். சத்தியம் புரிந்தால் ஆமீன் சொல்ல கேட்கிறேன். தேவ சந்திப்பு எதையும் எதிர்கொள்ள செய்யும். கரங்களை உயர்த்தி சத்தமா லேலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எதிர்கொள்ள பயந்தவன் யாக்கோபு. 400 பேரின் பட்டயத்தை எதிர்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு பெரிய பயம். ஐயோ, இந்த 400 பேருடைய பட்டயம் வருகிறார் என்றால் 20 வருஷத்தின் உழைப்பை ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் அடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார்கள். ஆகவே அவனுக்கு ஒரு பெரிய பயம். இப்போ என்ன செய்வது என்று தெரியாதிருக்கிற சமயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலனை தருகிறார். பலனை தந்தது எப்படி தெரியுமா? பின்னாடி இருக்கிறதுக்காக இல்லை, முன்னாடி நடந்து போவதற்கு. இந்த ராத்திரி இந்த 40வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இத்தனை நாள் ஜெபித்த ஜெபம் எதுக்கு தெரியுமா? உன் உள்ளான ஆத்துமாவில் கர்த்தர் ஒரு பலனை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆபத்து நாளில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எதற்கு இந்த ஆத்துமாவில் தெரியுமா பலனை ஆண்டவர் தருகிறார்? இப்படிப்பட்ட ஏசாக்களை கண்டு பயந்து ஓடி ஒதுங்குவதற்காக அல்ல, இப்படிப்பட்ட ஏசாக்களை கூட எதிர்கொள்வதற்கு தேவன் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு தைரியம் வேணும். சொல்லுங்க பக்கத்தில், என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? விசுவாசத்தோட கூட தைரியத்தையும். சொல்லுங்க இந்த வார்த்தையை, விசுவாசத்தோட கூட. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, பட் தைரியம் இருக்கு. ஏன் சர்ச்சுக்கு போறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஆட்கள் கூப்பிட்டாங்க போறேன், அதான். ஏமா எதுக்கு சர்ச்சுக்கு போற அப்படின்னு ஒரு அம்மாட்ட கேட்டார் ஒரு பாஸ்டர். அழகாக பதில் சொன்னிச்சு அந்த அம்மா, நான் போகலன்னா அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாருயா. தைரியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட கூட தைரியத்தை. யாக்கோபே, நீ தெய்வம் சந்திச்சதுனால 400 பேர். நீங்க யோசிச்சு பாருங்க, லிட்டரலா எல்லாத்தையும் அடுக்குங்க, அடுக்கிட்டு பின்னாடி நிற்கிறான். அவனே சொல்ல பின்னாடி வரேன்னு சொல்றா. டேய் வந்தா இங்க வாடா கேட்பான். யாக்கோபு பின்னாலும் சொல்கிறா. இப்போ இந்த ஆட்கள்னால சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்கிறாருன்னா ஆண்டவரோட சந்திச்சா ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ பலன் கிடைக்கும். 39 நாள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்களே, என்ன கேட்டால் உங்களுக்கு பொருளாதாரம் பெருகுதோ இல்லையோ, உள்ளான ஆத்துமாவில் வல்லமை பெருகும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை முழு நேரம் உபவாசமோ, பாதி நேரம் உபவாசமோ, அல்லது ஒரு வேளை உபவாசமோ, அல்லது சுகர் ப்ரெஷர்னால ஜப நேரம் அதிகரித்து சாப்பிட்ருந்தாலும் உங்கள் தேவ சந்திப்பு இந்த 40வது நாளில் எதை கண்டு பயந்து ஓடி ஒதுங்கி நிற்கிறீங்களோ, அதை கண்டு பயந்து ஓடி ஒழுங்கி அல்ல, அதை எதிர்த்து நிற்கிற கிருபைகளை ஆண்டவர் கிருபையாய் தருவார். பெங்களூரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் 1 கோடிக்கு இடம் வாங்கியிருக்கிறார். இப்போ தான் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு ஆனிவர்சரி பேசுகிறதுக்காக போயிருந்த போது அவர் சர்ச்சை விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். சரியான பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், பர்மிஷன் வாங்கினீங்களா? அதெல்லாம் வாங்கலை பாஸ்டர். அப்புறம் எவனாலும் வரட்டும் பாஸ்டர், பார்த்துக்கலாம். கட்டிகிட்டு இருக்கிறார், கட்டிட்டார் ஓரளவுக்கு. வர்றான் போகிறான், ஒருத்தர் ஒன்று கணிக்கல. தேவனை தேடுறவனுக்கு ஒரு தெய்வீக தைரியம் இருக்கணும். கேளுங்க பக்கத்தில், புருஷனை மட்டும் எழுத்து பேச தைரியமாக இருக்குது, மற்ற ஒன்றுத்துக்கும் தைரியம் இல்லை. பாவன் புள்ள பூச்சி மாதிரி டப்பு டப்புன்னு பேசிடுறீங்க. பொண்டாட்டி மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்க தைரியம் இருக்குது, ஒன்றுத்துக்கும் கிடையாது தைரியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கா? யாக்கோபு நீங்கள் எத்தனைலாம் சொல்ல முடியாது. 20 வருஷ காலம் பயந்தாளி தானே அவன். லாபானுக்கு பயந்துருந்தானே இல்லையா? 10 முறை சம்பளத்தை மாற்றின வேலை செய்வீங்களா தம்பி? வேலை செய்வீங்களா? யோசிச்சு பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றினான் மாமனாரே.
நாராக கிழிச்சிட்டான் மாமனார், ஒவ்வொரு நாராக கிழிச்சிட்டான். அவன் கேட்பான் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், உனக்கே நான் உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தால் என் சொந்த குடும்பத்துக்கு நான் எப்படா சம்பாத்தியம் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பான். நான் வர்றதுன்னு உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தது பண்ண கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு மினி சர்ச்சாக வச்சுருக்கேன். சின்ன சின்ன குடும்பம் கிடையாது எனக்கு, ஒரு மினி பிரேயர் செல்லை நான் வச்சுருக்கேன். 16 பேர் கொண்டு ஒரு பிரேயர் செல் வச்சுருக்கேன். நான் இதுகளுக்கெல்லாம் நான் சம்பாத்தியம் பண்ணுறது காரணம் என்னன்னா, சம்பாத்தியம் பண்ணவே விடலை, எல்லாம் அவனே 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 வாங்கிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? அப்படி ஒரு பயந்தாளி யாக்கோபே ஏசாவின் பட்டயத்துக்கு பயப்படுறான். லாபானுடைய இடத்துல பயம். இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால, கர்த்தரை சந்திச்சதுனால, பின்னாலே அல்ல தான் அவர்களுக்கு முன்னாக நடத்த. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ராத்திரி சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க பின்னாடி இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு நிறுத்துவாராக இயேசுவின் நாமத்தில். குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு தைரியம் வேணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். குடிகார கணவன்கிட்ட வாழ்றதுக்கு தைரியம் வேணும். வீட்டை விட்டு ஓடாத, இருந்து கொண்டு வந்தால நீயா நானான்னு பார்த்துருணும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் சபையில் ஒரு வக்கீல் பையனுக்கு பொண்ணு தேடணும். அவன் கொஞ்சம் ஜாதி இல்லை, இந்த ஜாதி பொண்ணு தான் வேணும்னு சொல்லி, ஏன்னா அந்த குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் உலகத்தான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உயர்ந்த ஜாதி வேறு. நானும் தேடி தேடி அழுத்துட்டேன். ஐயோ அடாடாடா, நாங்கள் இந்த பொண்ணு பார்க்க போவே பயப்பட பார்த்துருக்கீங்களா? இந்த பச்சை ஜிலேபி டீ எல்லாம் குடிச்சிட்டு பிடிக்கலன்றுவான் இவன். தின்னது நாங்களாக இருக்கோம். அந்த பிள்ளைங்களை சபிச்சு அனுப்போம், இந்த பாசம் தின்னுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால் நான் எப்பவுமே ஃபைனலுக்கு தான் போவேன். இந்த டெஸ்ட்டுக்கே போக மாட்டேன், எல்லாருக்கே போக மாட்டேன், மெயின் லைசன்ஸுக்கு தான் போவேன். டெஸ்ட்டுக்கு போகிறதே இல்லை நாங்கள். அதுக்கு முன்னாடி ஃபோனில் கீழே எல்லாம் விசாரிச்சிடுவோம், ஆகும் முடிக்கலாம் அப்படின்னா தான் அஜால இறங்கும். இல்லைன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க என்றைக்குமே, பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை நம்ம எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நம்ம எந்த விதத்திலையாவது பாதித்தோம்னா நிச்சயம் அது நம்மளை எந்த விதத்திலையாவது பாதிக்கும் சக்தி உள்ளது. இதில் ஆறுதல் நான் கொஞ்சம் நிறைய நேரம் பேசுவேன் சண்டே சர்வீஸில், என்னை கொஞ்சம் கவனிங்க. அப்போ எப்படியோ ஒரு வழியில் தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. அவங்க நினச்சபடியே நான் தூங்கிக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டேன். சாயங்காலமே கிளம்பிட்டேன், பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. டக்கு டக்குன்னு ஒரே வாரத்தில் நிச்சயதார்த்தம் வச்சுட்டேன். நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் கேப். அந்த 1 மணி நேரத்தில் அந்த பொண்ணுடைய மாமா வந்தார். அவர் ஒரு ஊழியக்காரர். பாஸ்டர் எங்கள் சாட்சி சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்கன்னு. எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்குச்சு பாஸ்டர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு. அதுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுனால இருக்கிற நகையெல்லாம் கலட்டி ஞானசான தொட்டி மேலே வச்சிருச்சு. தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்துகிட்டு இனிமேல் என் சரீரத்தில் வெள்ளை ஆடையை மட்டும்தான் அணிவேன்னு சொல்லி வெள்ளை ஆடை அணிஞ்சிச்சு. ஆலயத்துக்கு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்காரர் எங்கள் அப்பா வந்தான். எங்கள் அப்பா கேட்ட, ஏய் ஏசு உனக்கு புருஷனா நான் உனக்கு புருஷனா? அவர் ரொம்ப அந்த அம்மா அழகாக பதில் சொன்னிச்சு, ஏசு எனக்கு தெய்வம், நீ எனக்கு புருஷன் அப்படின்னு சொன்னிச்சு. தூக்கி போட, எல்லாத்தையும் தூக்கி போட, இனிமேல் இந்த வேலை வச்சுக்கூடாது, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுச்சு. அந்த அம்மா ரொம்ப அன்பாக சொன்னிச்சு, இங்கே பாருங்கள் ஆண்டவர் எனக்கு தேவை, என்னை கர்த்தர் என்னால் விட முடியாது, உங்களையும் என்னால் விட முடியாது, இங்கே இருங்க, உங்களை விருப்பம் விடும்போது சர்ச்சுக்குவேன். நீ ஏசுநாதர் கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகிறதா இருந்தா உங்கூட நான் வாழவே மாட்டேன்னு வீட்டை விட்டு போயிட்டாரு. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பிள்ளையார் கோயிலில் 26 வருஷம் படுத்து தூங்கி எந்திரிச்சாரே தவிர இந்த அம்மாவை தேடி வரவே இல்லை. 5 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க முழு நேர ஊழியத்துக்கு, 2 பிள்ளைங்க உலகத்துக்கு கொடுத்து இந்த அம்மா ஒரு நாள் அவரை தேடி போகவே இல்லை, ஆண்டவரை விடவே இல்லை. 26 வருஷம் கழிச்சு அந்த ஐயா தான் இந்த அம்மாக்கிட்ட வந்து சேர்ந்தாரே தவிர இந்த அம்மா அந்த ஐயா கிட்ட போய் சேராவே இல்லை. ஏன்? ஆத்துமாவில் பலன். பெண்களுக்கு கேட்குறேன், 26 வருஷம் புருஷன் சோத்துக்கு கொடுக்கலனா வாழுவீங்க? அறுத்துருவோம் பாஸ்டர் கழுத்து அவனை.
கொன்றுவோம் பாஸ்டர். ஆனால் அந்த அம்மா ஒரு நாளும் போகலை. நிச்சயதார்த்த இந்த சாட்சியெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அவங்க அப்பா மேலே ஏறி வராரு. தோத்துறையா தோத்துறையா, இந்த இவர் தான் பாஸ்டர், இவரே தான், அந்த தோத்து இவரே தான், இவரே தான், இவரே தான். தோத்துறையா 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 தோத்துறையா. உயிருள்ள எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க கர்த்தருக்காக. ஏசாவை சந்திக்க பயப்பட்ட, இன்னைக்கு ஒரு தைரியம். 26 வருஷ காலங்கள் எப்படி இந்த அம்மானால வாழ முடிஞ்சு தெரியுமா? தைரியம், பலன். 400 பேரை சந்திக்க பயப்பட்ட அவன் இன்னைக்கு போய் தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போக. ஏசாவா பார்க்கலாம், பட்டயமா பார்க்கலாம், இதுவா பார்க்கலாம். கர்த்தர் எங்கூட இருக்கிறாரு. கர்த்தருடைய சந்திப்பு ஒரு மனுஷனை கோலையாக்காது, ஆவியில் ஒரு மனுஷனை வீரனாய் மாற்றிவிடும். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை என்ன செய்யாது? கோலையாக்காது. தேவனுடைய சந்திப்பு எந்த மனுஷனையும் கோலையாக்காதே, அவனை நல்ல வீரனா மாத்திரும். சுவிசேஷத்துக்கு வீரனா, உபதேசத்துக்கு வீரனா, ஆண்டவருக்கு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனா அந்த தேவனுடைய சந்திப்பு என்னை மாற்றிவிடும். அற்புத சக்தி உள்ளது. சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. சொல்லுங்க, தெய்வத்தை சந்திக்க என்ன செய்? ஆயத்தப்படு. சிங்கங்களை எதிர்கொண்டான் தானியேல், அக்கினிச்சூளை எதிர்கொண்டார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, கப்பல் பிரயாணத்தை எதிர்கொண்டான் பவுல். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 200 கேள்விகளை எதிர்கொண்டான் யோபு. யோபு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? யோபுன்னு படிக்கூடாதுமா, யோபு புஸ்தகத்தை படிக்கணும். 42 அதிகாரம், 200 கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினை போய் கண்டுபிடிங்க. 200 கேள்விகளை எதிர்கொண்டான் யோபு. நீதிமானா நீ? கசப்பு தானே உனக்கு? நீ செஞ்ச பாவம் தானே? உன் தலைமையில் அக்கிரமம் இருக்குது. இப்படியெல்லாம் அவனை 200 கேள்விகளை எதிர்கொண்டு கடைசியில் நின்றான். கர்த்தர் 200 கேள்விகளை எதிர்கொண்ட யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா முதல்ல ஒன்று, சர்ச்சுக்கு நாங்கள் இனிமே வரலை. அப்போ எங்கே போய் முருங்கல் போய் முட்டை போட போறீங்களா? எல்லாம் ஷார்ட்டாக ஒரே வார்த்தை, நாங்கள் சர்ச்சுக்கு வரல. யாராவது வாய் திறந்து என்னைக்காவது சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னால் இன்னைக்கு பெனாயில் ஊற்றி கழுவுனீங்க. அதை ஏங்க, சபை எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு இடம். சாய்பாபா ஒரு பிள்ளை கும்பிட்டு இருந்தா கோயம்புத்தூரில். அந்த பிள்ளை இயேசுவை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிள்ளைக்கு இயேசு நல்லா அடிச்சு விடுவா. வாலிப பிள்ளை தான். ஏய், நாங்கள் சாய்பாபா தான், எப்படி இயேசு எங்களுக்கு அப்படி சொல்லுவா. அவ்வளோ ஃப்ரெண்டு ஒருத்தி கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனான். அங்கே தேவ பிரசனை அந்த பிள்ளை கீழே விழுந்துட்டா. அந்த பிள்ளை யாருன்னா சினிமா பைத்தியம். சினிமா நாடகம் பார்க்காம இருக்க முடியாது. வீட்டில் போய் ஒரு சூட்கேஸ் நிறைய ரிமோட் அல்லலாம். தேஞ்சி தேஞ்சி போச்சு, அழுத்தி அழுத்தி. இந்த தேவ பிரசனை தொட்டோன்னு நான் சினிமா பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் அவளை விட்டு போயிடுச்சு. நாடக ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. ஆச்சரியப்பட்டு அவளே சாயங்கால கூட்டத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போனா, இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டா, ஞானசான் எடுத்தா. இன்றைக்கி முழு நேரம் வேதாக மகள் ட்ரினிட்டி பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஒரு ஊழியக்காரன் கிளம்பி ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறா. ஆமீன்னு சொல்லுங்கள். நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிள்ளை எனக்கு மதிய சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போதே அந்த சாட்சி சொன்னிச்சு. ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். ஆலயத்துக்கு வராமல் போச்சுன்னா அந்த பிள்ளை எவ்வளோ மோசமாக போயிருக்கோம். ஆவுனா ஆலயத்துக்கு நாங்கள்லாம் வரலை. இது எப்படி தெரியுமா இருக்குது? நாங்கள்லாம் பரலோகத்துக்கு வரலை அப்படின்னு எங்கே நரகத்துக்கு போகிறோன்னு அர்த்தம். பூலோகத்து ஆலயத்துக்கே வராதவன் பரலோகத்துக்கு எப்படி சேர முடியும்? சபை ஒரு பேலை. சொல்லுங்க, சபை ஒரு, சொல்லுங்க பக்கத்தில், பேலை. சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? அடுத்து சொல்லுங்க. எல்லாம் இருக்கும். சொல்லுங்க. ஆடு, மாடு, பன்னி, கோழி, குப்பி, கக், மரக்கொத்தி, கத் கத் குத் கத் கொத்திட்டே இருக்கும். சிலர் பேர் பார்த்தீங்களா கொத்திக்கிட்டே இருப்பாங்க.
டீ இல்லை, சீனியே இல்லை, கொத்திக்கிட்டே இருக்கும். மதியம் சாப்பாடு போட்டாங்களா, கறி குழம்பு, எனக்கு மட்டும் கறியே இல்லை. அவங்களுக்கெல்லாம் கறி இருக்குது, எனக்கு கறியே. உனக்கு கரிசோறு சர்ச்சில் போட்டு உனக்கு பீஸ் கிடைக்கலனா கூட நீ பீஸ்ஃபுல்லாக போகணும். அதுக்கு ஒரு போர்க்கொடி தூக்கூடாது. கறி காணும், கறி காணும், கறி காணும், கறி காணும் கேட்டு தூக்கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, எங்களுக்கு மட்டும் கறியவே காணும். கறிதான் இருக்குல்ல, கடிச்சிக்கா கறியவே காணும். ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சர்ச்சில் எல்லாம் இருக்கும். உங்களை உருவாக்குறமோ இல்லையோ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை உருவாக்கிட்டதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டோம், அமைதியாக இருப்போம். அப்படியாப்பா, ஸ்தோத்திரப்பா, சரிப்பா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருப்பா, ஜெபிப்போம் சிஸ்டர், பொண்ணு மாப்பிள்ளை அமையும் சிஸ்டர். ஏன் நாங்கள் இப்படி ஆயிட்டோன்னா, உருவாகிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? ஃபோனில் பாஸ்டர் சொல்லுங்கம்மா, அது 500 வார்த்தை பேசும், ஸ்தோத்திரமா. ஏன்னா இப்போ புதுவிதமான ஆட்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது பாஸ்டர் அந்த அம்மா அப்படியாம்மா, நம்ம எதாவது சொல்லணும், உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறேன்னு அடுத்த ஆள்கிட்ட கோர்த்து விடுற வேலை நிறைய பேர். நிறைய பேர் கோர்த்து விட்டுறான். ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? சபையில் எல்லாம் இருக்கும். மதத்தில் இருப்பாங்க, சில பேர் ஜெபத்தில் கீழே இருப்பாங்க, சில பேர் ஜெபம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஒரு பையன் 15 வருஷமாக சபையில் இருக்கிற அந்த பாஸ்டர், அந்த அம்மா கூப்பிட்டு வருது, இவன் ஜெபிக்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர். அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, ஏன்டா ஜெபிக்க மாட்டேங்கிற? எனக்கு தோணவே மாட்டேங்குது பாஸ்டர். இதுவும் இருக்கும் சர்ச்சில். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள எல்லாம் இருக்கும். எல்லாம் லவ் பண்ணுறதும் இருக்கும், கண் சாடை காட்டுக்கிறதும் இருக்கும். நீ கட்டிட்டு வந்த சுடிதார் ரொம்ப அருமையாக இருக்கும், எஸ்எம்எஸ் அனுப்புகிற நிறைய பொல்லாத ஆவிகள் இருக்கும் தேசத்தில் சபையில்னு சொல்ல நிறைய கவனிக்கிற வார்த்தைகளை. கையை உயர்த்தி சத்தமல்லே சொல்லு. நீ தான் இனம் கண்டுக்கிட்டோம், நீ தான் கவனமாக இருக்கணும். ஆம்பளை பசங்க மட்டும் இந்த சர்ச்சில் 1500 பேர் இருக்கிறாங்க. வெறும் ஆம்பளை பசங்க, அவங்களுக்கு மட்டும் பேச போயிருந்தேன். 1500 பேருக்கு. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள். எழுதி கொடுத்த எல்லாத்தையும் நான் அருப்பு கொடி கொண்டு போயிடுவேன், யார்ட்டையும் கொடுக்க போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே. எழுதி கொடுத்துருக்காங்க 500 பிரச்சனையை. சின்ன ஒரு 1 மணி நேரம் கேப்பில் 4-3 பாஸ்டர் படித்தா சபைக்குள்ளே தான் வர்றான், அவ்வளவு பாவத்துக்குள்ளே இருக்கான். வேலை தான். இப்போ இவங்களை விட்டுற முடியாதுல்ல. செகண்ட் செஷனில் இவங்களை என்ன பண்ணலாம்? பிறகு எல்லாம் பேசி ஒரு ஜெபம் நடத்தி எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? இவங்களெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, துரத்தி விட முடியாது. எல்லாம் இருக்கும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்குது, நீங்கள் தான் சூஸ் பண்ணி வாழணும். சபைக்குள்ள எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அடிக்கடி போயிட்டு வர காகம் இருக்கும். 2 வருஷம் இங்கே இருக்கும், 2 வருஷம் அங்கே இருக்கும், 1 வருஷம் அங்கே இருக்கும். அது போகாத இடமே இருக்காது. சபை சுத்திகள் தேசத்தில் நிறைய இருப்பார்கள், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவரு இவர், இவர் அவர், அவர் இவர், எதுவுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு சரிப்படலைன்னு வச்சுக்கிடுங்களேன். உட்காந்து ஜோமனி, ஆண்டவரை நீ எடுத்துக்காங்கப்பா, அங்கே வந்துடுற நீங்கள் கேட்டுருணும். இங்கிருந்து எங்கள் உசுரை வாங்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் இருக்கும். எல்லாம் என்ன செய்யும்? சகிச்சு வாழணும். ஓடிடக்கூடாது, பிறண்டக்கூடாது. சண்டே ஸ்கூல் டீச்சர் மண்டியில் கொட்டினா அந்த பிள்ளை கொட்டு வாங்க வைங்க. பேரண்ட்ஸ், என் பிள்ளை அடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு ரூல்ஸே கிடையாது. சண்டே ஸ்கூல் டீச்சர்னா அடிக்கும். நான்லாம் எங்கள் சர்ச்சில்
தெய்வானங்கன்னு ஒரு அக்கா கிட்ட கொட்டு வாங்கி வளர்ந்தேன். அது வீட்டில் போட்டு வர சண்டையெல்லாம் என் மண்டியில் காட்டும். ஆனாலும் வாங்கிட்டு ஓலையோன்னு உட்காந்துருந்தோம். இன்றைக்கி நாங்கள் பிரயோஜனப்படலையா? வாங்கணும் கொட்டு. ஆலயத்தில் அடி வாங்குறவர்கள் பாக்கியவான்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாட்டார்கள். நான் பெரிய சபைக்கு போயிருந்தேன். இப்போ ஜனவரி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சபை ஒரு 6.25 கோடி கட்டிருக்கார் அந்த பாஸ்டர். 21 நாள் ஃபாஸ்டிங் இல்லை. நானும் ஒரு பிரசங்கியார். ரொம்ப இந்த சின்ன பிள்ளைங்களாம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. புல்பீட்டில் பெரிய மூங்கில் குச்சி வச்சுருக்கார். குச்சி எடுத்துகிட்டு போய் எந்தெந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணிச்சோ அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாக்கெல்லாம் 2 அடி. அந்த பிள்ளைக்கு அடி இல்லை, சாத்து டக்கு டக்கு டக்குன்னு விழுக்குது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு வாங்கிக்குது. இப்போ சர்க்குணம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு மைக்கு கொடுத்துட்டு போயிட்டார். கீழே இருக்கு அடி வாங்கினதுல நீ பார்த்துட்டு இருக்குது. நான் இப்போ பிரசங்கம் பண்ணணும். சாயங்காலம் ஒரு பிள்ளை சேட்டை பண்ணலையே. எங்கே அடித்தா எங்கே கரெக்டாக அது பார்த்தீங்களா? சத்தமாக அலையிலே சொல்லுங்கள். நீ பிள்ளையை வீட்டில் கொஞ்சம் இங்கே எது கொஞ்சிட்டு இருக்கிற? நீ ஆம்பளை பிள்ளையை பத்துருக்க, பொம்பளை பிள்ளையை பத்துக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து உனக்கு. சபனை அப்படி கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான்லாம் எங்கள் சர்ச்சு பையனை தூக்கி தொட்டிக்குள்ளே எரிஞ்சிருக்கிறேன். பேரண்ட்ஸ் யாரும் வந்து என் பக்கத்தில் நின்று கேட்க முடியாது. அவங்களையும் தூக்கி எரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சபனை அப்படித்தான் இருக்கும். கை உயர்த்தி ஒரு அழிலே சொல்லுங்கள். தான் இருக்கும். சின்ன அம்மா முன்ன மாதிரி இல்லை இந்த உலகம். நாங்கள் வளரும்போது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வயசுக்கு மீறிய வளர்ச்சி இருக்கு. என் மட்டும் ஒன்றி தான் இருக்குது. முடி அப்படி 2 போட்டு லிப்டிக் போட்டு ஹைட் ட்ரெயின் பண்ணி வந்து உட்காந்துருக்கு. என் மட்டும் ஒன்றி தான் இருக்குது. அது வளரவே இல்லை. ஆனால் மனசில் ஏதோ ஒரு நினப்பு. இப்போ இல்லை அந்த உலகம். நீங்கள் சரியாக பண்ணலை, கரெக்ட் பண்ணலைன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பாதிக்கப்படுவீங்க. பிடிச்சா ஏற்றுக்காங்க, பிடிக்கல நீங்கள் கஷ்டப்படும் போது இந்த பிரசங்கம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் எதிர்கொள்ள செய்யும். இந்த பிரசங்கத்தையும் எதிர்கொள்ள செய்யும். உங்களை கையை உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க. தேவ சந்திப்பு என்ன செய்கிறது? இயேசு ரத்தம் செய்யும். எதையும் எதிர்கொள்ள செய்கிறது. இது என் பிரசங்கமே இல்லை. சில நேரம் பிரசங்கத்துக்குள்ள ஒரு பிரசங்கம் வருதுன்னா ஏதாவது கர்த்தர் கிரியை செய்வார்னு அர்த்தம். அதனால தான் அவங்க ரொம்ப ஜோமெண்ட் வந்துடுறது. எந்த ஃபுல்பீட்டுக்கு போனாலும் ஆண்டவரே நான் தங்கு தடை இல்லாமல் பேசணும். என் மனசில் அருவியாக கொட்டுங்கப்பா, நான் ஜனங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன்ப்பா. அதுதான் என்னுடைய ஜெபம் என்னைக்கும். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் எதிர்கொள்ளணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா பணம் தேவையில்லை, தைரியம் தேவை. 400 பேரை எதிர்கொள்கிறதுக்கு சரி 11 பசங்க. அது வரைக்கும் யாருக்கு? யாக்கோபுக்கு 11 பசங்க பலத்தில் வாழலாம், முடியலை. 11 பசங்க ஆண் பிள்ளைகளுடைய பலத்தை விட தன்னை படைத்த தேவனுடைய பலத்தை அதிகமாக நம்பினா பாருங்க, ஒரு பெரிய பலன் அவனுக்கு வந்துருச்சு. நான் இப்படி சொல்லி நான் அடுத்த குறிப்பு வேகமாக சொல்லிட்டு முடிக்க போகிறேன். 20 வருஷ உழைப்பை ஏசாவின் பட்டய கத்தி ஒன்றுமே சேதப்படுத்தலை. பார்த்தீங்களா? ஒரு ஆட்டுத்தோலை கிழிச்சிச்சா, ஒட்டகத்தோலை குத்துச்சா? நம்முடைய சரியான உழைப்பு, சரியான பராமரிப்பு, என்னுடைய சரியான பிரயாசத்தை எந்த மனுஷனாலையும் கர்த்தர் எடுத்துக்கிட்டு போக விடவே மாட்டார் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொத்துக்களுக்காக யாராவது போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சொத்துக்கள், நியாயமான சொத்துக்கள் உங்கள் கையில் இயேசுவின் நாமத்தினால தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்பேற்பட்ட கோர்ட்டில் இருந்தாலும், எந்த வக்கீலை பிடிச்சாலும், அவர் பெரிய கிரிமினல் லாயராக இருந்தாலும், உனக்குரிய சுதந்திர வீதம் அது ஏசாவின் பட்டயம் உன்னை சேதப்படுத்தவே விடமாட்டாரு. அது உன் வீதம் உன் வீதமாகவே மாறும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? 3வது பாருங்க, என்ன செய்து பாருங்க. அந்த நான் ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. Glory to God. கவனிங்க, ஒரு வசனத்தை படிங்க. 33ஆம் அதிகாரத்தில்
ஆமென், ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் பாருங்க. போதும் சொல்லுங்க. எதிர்கொண்டு ஓடி எதிரிகளை என்னிடம் கொண்டு வரும் தெய்வ சந்திப்பு. முதலாவது என்னை மாற்றும், இரண்டாவது எதையும் எதிர்கொள்ள செய்யும், மூணாவது எதிரிகளை என்னிடம் கொண்டு வரும். லிட்ரலா ஏசா சகோதரனாக இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்வான், என் தகப்பனுடைய ஜென்ம நாள் ஒன்று வரும்போது அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அப்படின்னா ஏசா ஒரு எதிரி. யாக்கோபு எதிர்கொண்டு ஓடின்னு பைபிள் சொல்லுங்க. ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்தேன். 4வது தொடர்ந்து படிங்கம்மா அந்த வசனத்தை. அப்புறம் 1 2 3 ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம இன்னொரு தடவை கொஞ்சம் படிக்கலாமா? அவனை, ஆல்ரைட், 1. அப்புறம் அவன் கழுத்தை, அவனை. இந்த மூன்றும் சகோதர பாசத்தின் அடையாளங்கள் இல்லையா? எத்தனை வருஷம் கழிச்சு கவனி, எத்தனை வருஷமா பார்க்கல, எத்தனை வருஷமா பார்க்கல. எனக்கு ஏசுதாஸ் பாஸ்டர் எப்படி இருப்பார் எனக்கு முகமே மறந்துடுச்சு உண்மையாலுமே. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்தது, ரொம்ப நாள் வரவே இல்லையா. அவர் எப்படி இருப்பார் எனக்கு மைண்டில் வரவே இல்லையா ஆண்டவரே. குரல் மட்டும் தெரியுது, மைண்டில் வரலையா. அப்போ இன்றைக்கி காலையில் லாட்ஜில் இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு 2 வருஷமே பார்க்கல அப்படின்னாலே முகமே என்ன செஞ்சிச்சு, மறந்துடுச்சு. எத்தனை வருஷமாக பார்க்கல தெரியுமா இவங்க 2 பேரும்? இன்னும் சொல்ல போனால் யாக்கோபுக்கு கல்யாணம் ஆனது ஏசாவுக்கு. அவன் கேட்பான், உன்னோடு இருக்கிற இவர்கள். நான் இப்படி யோசிப்பேன், அவன் இப்படி பார்த்துருப்பான், ஓடி போகும்போது தனியாக ஓடி போனடா, இப்போ ஒரு கூட்டமே உன் பின்னாடி நிற்கிது, இது யாரா? அடியாருக்கு தேவன் அருளின பிள்ளைகள். அப்படின்னா யாக்கோபுக்கு கல்யாணம், அது ஒரு கல்யாணமே இல்லை, அதை விடுங்க, அதை ஒரு கல்யாண சங்கதி கூட தெரியவே தெரியும். அதனால் 20 வருஷம் கழிச்சு பார்த்த உடனே தழுவுறது, கழுத்தை கட்டிக்கொள்வது, முத்தம் செய்கிறது. இதை நீங்கள் 2 இடத்துல பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கெலாம் போயிருக்கீங்களா? சரி, இனிமேல் போகாமல் பாருங்கள். கத்தாருக்கு அனுப்பு இந்த அம்மா புருஷனை வேலைக்கு இருக்கிற நகையெல்லாம் விற்று கம்பி கட்டுற வேலைக்கு தான், கலெக்டர் வேலை கிடையாது, கம்பி கட்டுற வேலைக்கு தான் கஷ்டப்பட்டு அனுப்போம். அந்த கடைசி பிரித மூமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் நின்று பார்த்துருக்கேன் நிறையா. 3 வருஷம் உங்களை பார்க்க முடியாதாமே அழும் அந்த மனைவி. அவர் கேட்பார், இறந்துட்டுமா? இல்லை, இந்த கடைசி பிள்ளை தூக்கி ஆட்டி காமிக்க, பாத்தியா உடனே பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறா. அவர் அங்கிருந்து கேட்பார், வந்துட்டுமா? இல்லைப்பா. பிரிவும் போது வருகிற ஆளுங்க சில பேர் ஏர்போர்ட்டில் 3 வருஷம் வேலை பார்த்து திரும்பி வருவாங்க. வரும்போது தழுவி கட்டி பிடிச்சி, இதெல்லாம் ஒரு பாசத்தின் அடையாளங்கள். இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. இன்னும் சில பேர் இந்த பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா? அம்மாவை கட்டி பிடிச்சி அழகு பார்த்துருக்கீங்களா? அம்மான்னு கூட கூப்பிட, அம்மா பா. அவங்க அப்பா மனசுக்குள்ள சொல்லுவார், தயவு செஞ்சு போ, இங்கே தான் வேலை செய்ய மாட்டேங்கிற, அங்கே போயாவது வேலை செய், இங்கே தான் துவைச்ச துணி துவைக்க மாட்டேங்கிற, அங்கேயாவது போய் துவை பா அம்மா அப்படி கட்டி பிடிச்சி அழுது அப்படியே கண்ணீரெல்லாம் தொடச்சி. இது ஒரு சின்ன பையன் கவனிச்சுட்டே இருந்தான். ஏமா சித்தி இந்த அழுகு அழுகுது, டே நம்மளை விட்டெல்லாம் போகுதில்லடா, அதனால் அழுகுதுடா. ஏன் சித்தப்பா அழவே இல்லை, இனிமே அழுவாரா? ஒரு அலையில சொல்லுவீங்களா? இது ஒரு சகோதரத்துவத்தின் பிரிவினுடைய வெளிப்பட. பிரிஞ்சு போகிறாங்களே, இனி பார்க்க முடியாதே. 20 வருஷம் கழித்து பார்த்தோன்னே சந்தோஷம். நான் இதை எதுவுமே நான் யோசிக்கலைங்க. என்னை தொட்ட ஒரு வார்த்தை, இருவரும் அழுதார்கள். ஆமென் சொல்லுங்க, இருவரும் அழுதார்கள். இந்த அழுகைக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம், பழச ஞாபகப்படுத்தாத ஒரு அழுகை, பழச குத்தி காட்டாத ஒரு அழுகை. ஏசா குத்தி காமிச்சிருக்கலாம்ல, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட தெரியுமா? உனக்கு குத்தி காட்டல, பழச ஞாபகப்படுத்தலை,
ஒரு தெய்வ சந்திப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நம் மீது ஒருத்தர் இவ்வளவு கசப்பாக இருந்தால் கூட அந்த கசப்பை தெய்வ சந்திப்பு ஒரு நிமிஷத்தில் மறக்க செய்துவிடும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் சகோதரராகும்படி செய்வார்கள் என்ற ஒரு வார்த்தை யாருக்கு நிறைவேறுகிறதோ இல்லையோ, அற்புதமான ஒரு தேவ மனுஷ வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இருவரும் அழுதார்கள். தேவ சந்திப்பு இருவரும் அழுகிற அளவுக்கு அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றிவிட்டது. யோபு 32:8 மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவரின் சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி பிடிச்சி அழுகிற அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக உணர்வை கர்த்தர் தருகிறார் என்றால், தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டால் எவ்வளோ பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். இதுவரைக்கும் தெய்வத்தை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.